எப்படிமா இருக்கு? வாங்கயா, அவர் மேலுக்கு சேட்டம் இல்லாம படுத்து கிடக்காரு. கல்ல கூட தின்னு கரைச்சி செமிச்சு ஏப்ப விடுற வயலுக்கு என்னாச்சு? வந்து பாருங்க. என்ன கண்ணப்பா ஆளு சொடிஞ்சிட்ட? தாங்கயா காருங்க கொண்டாத. நல்லா இருக்குய்யா. ஏமா ஆளுதான் கொக்குனூர் வந்த கோழி மாதிரி சுருண்டாப்ல உசுறு கொண்டு 2 நாளா ஏற எடுக்கல போல. குடெல்லாம் கழுவி காயப்பட்ட மாதிரி கொடக்கு கிடக்கு. என்னத்த ஆக்கி வச்சுட்டு காட்டு வேலைக்கு போனா வச்சது வச்ச வாக்கிலே இருக்கு. இவருக்கு என்னத்த சொன்னாலும் காதலே ஏறாது. ஏப்பா வல்லால வேண்டா பூங்கொடிக்கு சாஞ்சுக்கிற ஒரு கொடியும் வேணாமா? என்ன கவலையா இருக்கியோ? இந்த பொடிய வெது வெதுனது இல்ல கடை கொடுமா. குடிச்சாப்லதான் தரகாட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன். ஐயே சதுவாமா ஆளு ரொம்ப கரெக்டாப்ல. நம்ம மலையில எல்லா சீக்கு மருந்து இருக்கு. நீ யார்ட்டையா குறிஞ்சி தேன் வாங்கிட்டு வந்து கொடு. சீக்கு அத்து போயிடும். குறிஞ்சி தேனுக்கு நான் எங்க போவேன்? நீ ஒன்று பெண்ணு குறிஞ்சிக்குள்ள வேலுன்னு ஒருத்தர் இருப்பேன். அவனை போய் பாரு. எங்க இருந்தாலும் மருந்துக்குன்னு சொன்னா கொண்டு வந்து குடிப்பேன். சரிங்க. சரியா? வாங்கிக்கோங்க. இருக்கட்டும். இப்படி சங்க போதில பத்தி தூக்கி வர வசே தெரியுமாடா? இப்படி சங்க பிடி பண்ணு. அங்க வாச்சாரு முறுக்கு மிட்டாய் வாங்கி வந்துட்டு போடா. போடா பள்ளிக்கூடத்துக்கு. போடா பள்ளிக்கூடத்துக்கு. நடா பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறா. வேலை கூட்டுக்கு போப்பா. சரிண்ணே பாத்தியா விழுந்துடாம வலிக்கிற போது. பாப்பா பாத்து போமா. பாப்பா வேலு நீ எம்டோ நொம்பல போட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுற. இவங்க என்னடா மரமட்டையில ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு தெரியாத யோசனைன்னு இல்ல. தேன் நினைக்க தெரிஞ்ச வேலைகளுக்கு திடீர்னு வந்து வேப்பனை வச்சா துப்பதானே செய்வாங்க. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சப்பா. சரி பள்ளிக்கூடத்துக்கு போங்க. சரிங்க பார்த்து நடங்க. உருமா புரிஞ்சு குடிக்க இப்படியா போறது? புரிஞ்சு குடிக்கா அங்க ஏன் போற? வேலை பார்க்கணும். அங்க என்ன வேலை பார்க்க போற? வேலைனா வேலை இல்ல, வேலைன்னு ஒரு ஆளை பார்க்கணும். அது நான் தான். சொல்லு. அது நீங்க தானா? நான் குறிஞ்சி தேனு வாங்க வந்தேன். ஏன் மேலுக்கு என்னாச்சு? எனக்கு இல்ல உன் பிள்ளைக்கா? எனக்கு என்ன சாமி உத்தரவு கொடுக்கல, எங்க ஐயாவுக்கு. ஐயாவுக்கா? குறிஞ்சி தேன் இப்ப பாக்குறது கல்லுக்குள்ள இருக்கிற தேரைய பாக்குற மாதிரி. மழை காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். மறந்துக்குன்ற கிடைச்சா கொண்டு வரேன். சரி மனசு வைங்க. சரி ஏமா ஏய் உன் ஊரு பேரெல்லாம் சொல்லாம போற? இங்கதான் மேல கொழுக்கு மலை. என் பேரு பூங்கொடி. வாரேன். சரி அந்த வேலு
தேன் கொண்டு வந்திருக்கேன். ஐயா, உங்க மக குறிஞ்சி தேன் கடிச்சு. பூங்கொடி காட்டு வேலைக்கு போயிருக்கு. துட்டு போகிறதெல்லாம் அது கிட்டதேன். என்கிட்ட நயா பைசா இல்லை. துட்டு என்ன ஓடியா போயிட போகுது. மறந்து தின்னுங்க. எந்திரிங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பண்டுவன் சொல்லிட்டு போறேன், பாத்துக்கங்க. வால்மிளகா அரைச்சு தேன்ல குழப்பி அடிநாக்கில் வச்சு சப்பி சாப்பிடணும். காட்டுங்க. இத கணக்க வெள்ளன பல் தேத்திட்டு ஒரு காயம், புல்சாய ஒரு காயம் திங்கணும். அப்பதான் தாக குறையும். 3 நாக்குள்ள சுடக்க எடுத்தாப்புல எந்திரிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க, சரியா? அப்ப நான் வரேன். குரங்கணி மலைக்கு மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற 40 பேர் ஒரே நேரத்தில் காட்டுத்தீயில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்தோர் யார் யார் என்ற விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 27 பேரில் 5 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கடப்பை போட்டிருக்காங்க. எதுக்கு சார் அடைச்சு கிடக்கு? டயத்துக்கு வேலையாளு மேல போகணும். கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்க. ஐயா, எல்லாம் டைம் போட்டு தான் செய்வீலோ? கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அதே அர்ஜென்டா ஆர்டினரியோ எந்த நரியா இருந்தாலும் கேட்ட திறக்க முடியாது, தெரியும்ல? 10-15 பேர் தீப்பிடிச்சு செத்ததுனால யாரும் மேல போக கூடாதுன்னு கலெக்டரோட உத்தரவு. அப்ப எப்பதான் திறப்பீங்க? ஜனக்காடு கிலோ இருந்து மேல போகணும், மேல இருந்து கீழே வரணும். ஒரு நாளைக்கு 10 ஜீப்பு மேல போய் வரணும். எங்க சொத்துல மண்ணில் போறீங்க? இது நானா முன்னது இல்ல, கலெக்டரோட ஆர்டர். அவர் வந்து எப்ப திறக்க சொல்றாரோ அப்ப திறப்போம். டூரிஸ்ட் ஏறி போனது மலைப்பாதை சார். அதை தடுக்காம எங்களை தடுத்துங்க என்ன போகுது? இப்ப கேட்டியே, இது நல்ல கேள்வி. இதே கேள்வியை கலெக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வா, நான் திறந்து விடுறேன். இப்ப கிளம்பு. கலெக்டர்கிட்ட எப்பா அம்மட்டு பேர் இறங்குப்பா. இதுக்கு மேல ஜீப் மேல போகாது. கடத்துல ஆளை கொண்டு தீ வைக்கிறதுலாம் இவங்க வேலை. இவங்க செஞ்சு விட்டு கேட்டா நம்மள நோட்டு வாங்க. ஜீப்ல போய் செத்தா தப்பா, நடந்து போய் செத்தா தப்பு இல்லையா? வாங்க வாங்க. யாரு பூங்குடியா? என்ன இந்த பக்கம் தப்புனாப்ல? தேனுக்கு காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு போய் மட்டும் தொலைவிட்டு வந்த? ஆமா, எப்படி வந்த? கேட்ட சாத்திட்டால? அங்க இருந்து நடந்தே வரேன். மலையை சுத்தி பார்க்க வந்த பிள்ளையில தீ சுத்திக்கிச்சு. தீ விழுந்த குருவி கொடுக்க எனக்கு கறிக்கட்டையா ஆச்சு. அதனால பாதை அடைச்சிட்டாங்க. குழப்பு நியாயம் போயிரும்னா ஏல சொல்லி எப்படி காதல் ஏறும்? தீ பிடிச்சி செத்தவங்கள பாத்தீங்களா? அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. கண்ணை மூடுனா கட்டை எறியறாப்ல மேலெல்லாம் தீயா ஊறும். அதுல ஒரு பிள்ளை உசுறு போனா போட்டோம், மானம் போயிடக்கூடாதுல, துணியை போட்டு முடுங்கினேன்னு கெஞ்சிச்சு. உசுரை விட மானம் தான் பெருசுன்னு சொல்லி அம்மட்டு செத்து இருந்துச்சு. மலத்தாய் புரிஞ்சு தேனா அரும்பொருள்னு சொன்னீங்க, அதான் காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் மருந்துக்குன்னு கொடுத்ததுக்கு கை நிட்டுறது இல்ல. யாத்தே, நாங்க காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு வைத்தியம் பலிக்காதுல்ல. வா, உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டும், காசு இருந்தாங்க. இப்ப பழிக்குமா? உள்ளதே வரலன்ட்ட வாசப்படியிலேயாவது உட்காரு. கங்கா தண்ணி கொண்டு வரேன். கொய்யாவுக்கு எப்படி இருக்கு? பால் மிளகு குறிஞ்சித்தேனே ஆளை எழுப்பி உட்கார வச்சிருக்கணுமே. இருக்காரு இருக்காரு. இந்த குடி. எப்படி இருக்கு? நானும் எம்புட்டோ வெங்காய தண்ணி போட்டு குடிச்சிருக்கேன். உம்புட்டு வக்கனே வரலையே. சேர்மானம் சரியா இருந்தா எல்லாம் தித்திப்பாதான் இருக்கு.
ஆமா ஆமா, எல்லாமே சேர்மானத்துல தான் இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளை காணோம். பொண்டாட்டி வரணும், பிறகு பிள்ளைய வருவாங்க. பெத்தது பிறந்தது இருந்திருந்தா இந்நேரம் வத்தல தொத்தல ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க. அவங்கதான் மே வெள்ளம் வந்தது தெரியாம ஆத்தோட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப மொத்த கொலையா தெரியுறேன். வரேன். லோகு, ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நான் வாசிலே வந்திருக்கேன். இன்னும் 3/4 வாசி இருக்கு. அப்ப பெண்டு கழண்டு போயிரும் போல இருக்க. அதுக்கிட்ட ஒரு சுக்குமலியை குடிச்சிட்டு போவோம். 2 சுக்குமலி போடு தாய். உட்காருங்கப்பா, போட்டுத்தாரு. அங்க வந்து நான் எதுவும் பேச மாட்டேன். நீ தான் பேசி ஃபேக்டரிக்கு ஆளுகளை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தானே நான் வரேன். இந்தாப்பா. இந்தாங்க. ஆமா, மலையில போய் நாம யார பாக்கணும்? வேலைட்டு சொன்னா ஆளெல்லாம் கூட்டு வந்துடுவேன் சார். அந்த வரேன் அமருங்க. நான் சொன்ன வேலை. ஏயா வேலை, ஒரு எட்டு இப்படி வாயா. ஐயா, உன்னே பக்கத்துல வரேன். சுக்குமலி சாப்பிடுறியா? டீ காபி தண்ணி எல்லாம் சாப்பிடுறது இல்ல, வெங்காய தண்ணி தான் சாப்பிடுறது. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. மெட்ல புதுசா கம்பெனி வருது, கட்டட வேலைக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் வந்திருக்காரு. கம்பெனியா? மலையில கட்டட வேலை நடக்குது. செங்க சமக்க சிமிட்டி சமக்க குறிச்சாலா பார்த்து தூக்குறான். உன் குடியில இருந்து ஆம்பளை பொம்பளை பூரா கூட்டிக்கு வா. நீயும் வா, வேலை செய்ய வேணாம். ஆள் கணக்காக்கி சம்பளம் வாங்கி தரேன். 5க்கும் 10க்கும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன்? காசுக்காக எந்த வேலைனாலும் செய்ய முடியுமா? மண்ணத்தண்டு வளர்ந்த காட்டுல இருக்கிற வேலை செய்யவே நேரம் இல்ல. இதுல இன்னொருத்தர் முதுகு எப்படி சரியா? மேலு களவாணித்தனம் பாக்குறவங்களுக்கு நீங்க சொல்றது சரிதான். நமக்கு தோதுபடாது. குடிக்கு போகணும். வரேங்க, வரேன். வாய் கொழுப்ப பத்தியா? இவங்களை எல்லாம் மலையில இருந்து அடிச்சு விரட்டி கீழே இறக்கணும். சரிக்கா. குறிஞ்சிட்டேனே. வெங்காய தண்ணி. வெங்காய தண்ணி இல்ல, வெங்காய தண்ணி. ஏதோ ஒரு தேங்காய் தண்ணி விட்டு தள்ளு. என்ன தப்புனாப்ல? இங்க ஒரு பிள்ளைக்கு கண்ணுல கோளாறாம் சொன்னாங்க. அதே குஞ்சுராடு கொண்டு போறேன். குஞ்சுராடு தின்னா நல்லா கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமே. அது சரி. இங்க இம்மா பெரிய பொம்பளை நீக்கே தெரியாம போற. உனக்கு என்ன குஞ்சுராடு திங்க குடுக்கறதா? இங்க செவ்வாழை வருமா? மொந்த வாழையே வரும். பொய்யா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. உன்னை பார்த்தா தான் பேசணும்னாரு. பார்த்தா பேசுறேன். பார்த்தா பேசாத, கேளியா? என்னத்த? என்னத்த? என்ன கெட்டிக்கிறியா? யோ, உன்னை ஈரவு கிடைக்காம பாத்துக்கிறேன். பாத்துக்கிறது நான் பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. பாத்துக்கிறது நான் பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. ராவெல்லாம் முழிச்சு ஒரு முடிவோட வந்திருக்க போல. நேத்து நீ மலை போல பாத்துக்கிறேன்னு சொன்னது மனசுக்குள்ள பாறையா விழுந்து போய் கிடக்கு. உன்னை கட்டிக்கிற, இது போதும். இங்க வா, இப்படி வந்து வாழை மட்டை பிடி. இந்தா உத்தரவு கொடு சாமி. பாத்தியா, சாமியே சரி சொல்லிடுச்சு. உனக்கு மேல மாடு ஒண்ணு குறிஞ்சு குடியில மேய்த போய். என்ன வந்து வந்துட்டீங்க? மேக்காட்டு வேலையா? இல்ல கீகாட்டு கவாத்தான். இப்படி பொதுநீக்கும் பீடி குடிச்சா எப்படி இழப்பு போகும்? இதை தலையை சுத்தி எரிஞ்சாதான் என்ன? வேலையிற காடு நிக்க போகுதாக்கும்.
யார் அந்த பையா? அன்னைக்கு தேன் எடுத்துட்டு வந்தாப்புல அவருதான். அந்த பையலாம் தேன் எடுக்கிற பையன். குடும்ப நிலவாங்க நல்லா தெரியும். எத்தனையோ கொடுக்குகளை பார்த்தவன், எம்புட்டோ ரோதனைகளை தாங்கினவன். நாளைக்கு அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரிப்பா. குரங்கு பிய மருந்து கேட்டா சாணி கொம்புல ஏறி உட்காந்துக்குமா. அந்த கணக்கு தான் இவங்க. நாம உள்ளங்கையில தேனை கொடுத்து நக்கறான்றோம், இவனுங்க புறங்கையை தான் நக்குவேன்றானுங்க. என்ன சார் முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சா? குழம்ப ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாப்பா, இப்படிலாம் நடந்தா 2 முட்டியில் இருக்கிற கிரீஸும் காலி ஆயிடும். இந்த மலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிரீஸே காலி ஆகல. அது எப்படி சார்? தண்ணி கூட ருசியா இருக்கணும்னு மினரல்ஸை எடுத்துட்டு குடிக்கிறீங்க. மூலிகையிலேருந்து வர்ற தண்ணி சுத்தமான காத்துன்னு வாழ்றவங்களுக்கு முட்டிலேருந்து கிரிசி எப்படி காலி ஆகும்? இவனுக்கு 75 வயசு இருக்கும் போல. ஏரோப்ளேன் போல போறான். நாமெல்லாம் 50 வயசுல அரசாங்க சிப்பன் லோடு கிடக்கும். இன்னும் எவ்வளவு தூரம்ப்பா? இந்த இன்னும் ஒரு சுத்து இருக்கு சார். வா ஐயா, உன் பேர் என்னப்பா? வேலுங்க. குடியில இருக்க மொத்த பேரையும் மேல வர சொல்லுப்பா. ஐயா தகுப்பா இருக்கும், தண்ணி குடிங்க. ஏய் வேணாம்பா, இந்த இருப்பா தண்ணி. அப்பா, மலை ஏறி வரப்ப போகாத உசுறு இந்த ஊர் தண்ணியை குடிச்சு போயிட போகுது. அதே வேணாம்னு சொன்னேன் சார். பார்த்து ஒத்தாள் விடாம கூப்பிடுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு தாக்கல் சொல்லணும். ஊர்ல மொத்தமே விட்டு போயிருதானா? இன்னும் இருந்தா வர சொல்லியா? யாரும் வெட்டியா இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலை வெட்டின்னு போயிருவாங்க. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்கயா. எப்பா, சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன்ப்பா, நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்காக தான் அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்படியாவது மேல கொண்டு போறதுக்கு பாடுபடுறோம். இப்பவே மேலதான் இருக்கேன், இதுக்கு மேல எங்களை எங்க மேல கொண்டு போக போறீங்க? பெரியவங்க பேசுறப்ப குறுக்க மறுக்க பேசாதீங்க. ஏமா சொல்ற கேளுமா. உன் பிள்ளை நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்குத்தான் அரசாங்கம் தங்கி படிக்க உண்டூரோட பள்ளியில வச்சு கொடுத்துருக்கு. இன்னும் இப்படி நிறைய திட்டம் இருக்கு. பணத்தை சேர்த்து என்ன செய்யறது? இப்படித்தான் கையில 4 நோட்டு இருந்துச்சு, திருப்புன்னு சொல்லான்ட்டீங்க. இங்க பாரு, இதுக்கு அதுக்கு முடிச்சு போடாத. அது இப்ப ஜீப் போடுற பாதையை அடிச்சுட்டு சுத்தி போக சொல்றீங்க. உங்க போக்கே சரியில்லையே சார். தீ பிடிச்சி 18 பேர் செத்ததுனால முன்னெச்சரிக்கை அரசாங்கம் செக் போஸ்ட் அடைச்சிருக்கு. தீ பிடிச்சப்ப முதல்ல ஓடி போய் நின்னது நாங்க தான். தீ எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருச்சு. அதுக்காக மரத்துல விழுந்து ஒருத்தன் செத்தியான்னு அம்முட்டு மரத்தையும் வெட்டணும்னு அருவாலை தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே, இது நியாயமா? நாங்க காடு மலைலாம் ஏறி உங்களுக்கு நல்லது செய்ய வந்தா எங்ககிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? இங்க குடிதளவு எல்லாம் கிடையாதா? நான் தாங்க வேலு செத்த பொறுப்பா. அந்த அடப்பு எடுத்து விடத்தே வந்திருக்காங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. அடப்பு எடுக்க தான் வந்திருக்கோமா? இந்த காட்டு பழப்பு போதும்பா. அங்க தரக்காட்டுல வந்து வாழ்ந்து பாருங்க. அங்க வீடு தயாரா இருக்கு. விருப்பமான தொழில் செய்ய பேங்க் லோனு ரெடியா இருக்கு. இலவச அரிசி, இலவச வேட்டி சேலை, பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாத்துலயும் உங்களுக்கு முதல் உரிமை. எப்பா, மண்ணோட மண்ணா மிருகங்களோட மிருகங்களா வாழ்ந்தது போதும். வர்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஐயா, இது மண்ணு தானியா? இந்த மண்ணை திண்டு பாத்தீங்களா? இந்த மண்ணு கையால் வர்ற காயத்துக்கு மருந்து தெரியுமா? பெத்தவங்கிட்ட பால் குடிச்சோமா இல்லையா? சின்ன சிறுசுகள்ல இந்த மண்ணை திங்காத ஆளுகளே எங்க இல்லையா? பிறந்த மலையை விட்டு கீழே போய் எங்களை அநாய திணி சொல்றீங்களா? இது ரொம்ப தப்புங்கய்யா. யோ, என்னத்த தப்பா சொல்லிட்டாரு? மலை மிருகங்களுக்கு, தரக்காடு மனுஷங்களுக்கு. சொன்னது சரிதானே? ஆமா, நாங்க மிருகந்தேன். மிருகம் கீழே இறங்கி வந்தா மேல விரட்டி விடுறீங்க. இப்ப ஏன் இந்த மிருகங்களை கீழே வர சொல்றீங்க? எங்களுக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. மரத்தை சாமியா கும்பிடுறவங்க நாங்க, மரத்தை வெட்டுறது இல்ல. ஆனா நீங்க வண்டி வண்டியா மரத்தை வெட்டிட்டு போறத பாத்துக்கிட்டே இருக்கும். மரத்துக்கு அடியில குடிசை போட்டு வாழ்ற எங்க கிட்ட மலையில கட்டட வேலை நடக்குதுன்னு ஆள் கேட்டு வந்தது உங்களுக்கு தான். ஐயா, நாங்க மிருகந்தேன். எங்களை கீழே கூட்டு போய் கூண்டுல அடைக்க பாக்காதீங்க. நாங்க இங்கேயே கிடந்துட்டு போறோம், விட்டுருங்க. வேலு சொல்றதுல எந்த குத்தமும் இல்லைங்கய்யா. மழையை தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வேற எந்த இதுமே தெரியாது. வேலு தப்பா பேசிருந்தா கும்பிட்டுக்கிறேன். இங்க இருக்கிற தண்ணி, மரம், செடி, கொடி, காத்து அமுட்டு மறந்துங்க. அது எங்களுக்கு எது வராம காத்துக்கிறது. இப்ப நீங்க எங்க சாமி மரத்தை கும்பிட்டு போங்க. எய்தாப்புல எந்த மிருகம் வந்தாலும் தட்டுப்படாது. ரொம்ப வீரப்பா பேசுற தம்பி, இது நல்லதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. பேசட்டும் சார், நல்லா பேசட்டும். அரசாங்கம் கிட்ட வராம போயிருவாங்க. அன்னைக்கு நம்ம பேசுறதமா பேசிக்கிறோம். சார் கிளம்பலாம். இருந்தா கொல்ல பேச்சு பேசுவாங்க. இவனுங்க ஒத்து வர மாட்டானுங்க. போகும்போது அந்த அடப்பை எடுத்து விட்டுருங்க. மேல இடத்துல பேசுறேன். அப்ப நீங்க நக்கலு கும்பிடுறீங்க. வாப்பா வாப்பா, வாங்க கும்பிடுறேன். உட்காரப்பா. தெரிய வைங்க, தெரியல உட்காருங்கப்பா. வாங்க எல்லாம் உட்காருங்க.
எப்பா மாப்பிள்ளா இருப்பா எங்கப்பா வாப்பா வாப்பா சரியாப்பா உட்காருங்க செத்தா பூங்குடியே வாத்தா 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 கண்ணப்பா உன் மகளை அந்த பயில கொடுக்குற சம்மதமா? என் பிள்ளைக்கு சம்மதம்னா சரிதான். ஏய் இந்த கோண புளியாங்கால எங்களுக்கு தெரியும், உன் முடிவை சொல்லு. சம்மதமுங்க. சரி ஏதா பூங்குடிய நீ என்னத்தா சொல்ற? எனக்கு ஒப்பிக்கிருச்சு. அப்ப சரிப்பா. என்ன வேலை குழப்ப தலைப்புக்குள்ள என்ன செய்யற? தேன் எடுப்பேன், தேன் இல்லாத காலத்துல கிடைச்ச வேலைக்கு போவேன். கையகால நிலம் இருக்கு, வீடு இருக்குங்க. பெத்தது பிறந்ததுங்க எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிட்டுங்க. வெந்தயத்தின்ட்டு விதி வந்தா போற வேலைகளுக்கு நீ என்ன செய்வ பாவம்? குண்டி கட்ட கொத்தையான கொம்பேன் குண்ணி அடக்கிறதுக்கு பூங்குடின்ற குமிக்குதே லாய்க்கு. தம்பி இந்த குடி பழக்கம் இந்த மூடி என்னத்துக்கிறது ஏதாவது இருக்கா? குடிக்கிறது இல்லைங்க, தேன் எடுக்கிறதுனால இந்த பீடி பழக்கம் விடாம தொத்திக்கிருச்சு. அப்புறம் என்னப்பா நான் கேட்கறத கேட்டேன், வேற எதுவும் கேட்கறதா இருந்தா இப்பயே கேட்டுங்க. அப்புறம் 1-3 ஆனது பிறகு அப்புறம் தந்தா தசுக்கு ஆனக்கூடாது. என்ன எங்களுக்கு சம்மதம் தான், நல்ல பையதான். நீங்க ஊர் முறையே ஆரம்பிங்க. வாழை என்ன சொல்லுன்னு கேட்டுருவோம். மலையாத்தா மரத்தாயி வாப்பா வேலு பூங்குடி வாத்தா மேக்க மழையை பார்த்து கும்பிட்டு மட்டையை கிளிங்க. சம்மதம் கொடுக்கலப்பா, மீறி செஞ்சா 2 பேத்துல ஒருத்தர காவ வாங்கிறேன். அதனால இந்த சம்மந்தம் வேணாம்ப்பா. நீ இருக்கும்போ பூங்குடிய நீ இருக்கும்போ. ஐயா நாங்க சேர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏய் என்ன வேலு கொஞ்சம் பொறுப்பா. அவங்க ஊர் மாதிரியே சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல இப்படி கோக்குமாக்கு நடத்திருந்தா பொண்ணை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. 2 பேரும் கழுத்து வரைக்கும் ஆசையை வச்சுக்கிட்டு எந்த காட்டுலயா போய் மேயுறது? சேர்த்து வைங்க சாமி, அந்த சாமிக்கே பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காமிக்கிறோம். உத்தரவு முறிச்சு வாழ்ந்தவங்க கதையெல்லாம் தெரியுமா? பிள்ளை குட்டி சொத்து சோதெல்லாம் தண்ணி சுட்டிட்டு போக கட்டாத்துல நிக்கதியா நிக்கிறாப்பா. வாழை மருந்தேன் சாகுறதுக்குள்ள இந்த மண்ணுல 2-3 விட்டுட்டு போகுது. ஏன் வாழை வாழை தழுக்கணுங்கிறது தான். ஓங்கணுமும் தழுக்கணும்ல. தெருவே பாய்ச்சாலும் தெய்வத்தை பாயக்கூடாதப்பா. உனக்குண்டு ஒருத்தி பிறக்காம இருப்பா, இந்நேரம் பிறந்திருப்பா. போய் தேடி பாரு, போ போ. அப்படித்தான். யார் யாது? ஏய் யார் பாது கேக்குறீல? இனிமே நான் யாரு கூடயும் வாழை மட்டை கிழிக்க மாட்டேன். மலையிலிருந்து தவி என்னையே என்ன நார கிழிச்சுக்கிருவேன். சொல்லு, உன் கையில தான் என் முடிவு. பேயோட அசந்து உறங்குற நடுக்குச்சாமத்துல வந்திருக்கிற நெஞ்சில திடுக்குண்டாம இப்படியே விடியாம இருட்டா இருக்குன்னு நினைச்சியா? செத்த இடத்துல கோழி கூப்பிடும், விடியும் சந்து சிரிக்க பொதுவாரு. இந்த ஊரு மெல்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ சொல்லு. உள்ள போ. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு எந்த நல்லதும் செய்யல.
இப்ப இவ என்னை நம்பி வந்துட்டா. நான் உன்னையத்தையும் நம்பியிருக்கேன். வழி விட்டு கொடு. இது நான் வரைக்கும் உன் பேச்ச மீறி இருந்தா சொல்லு. இங்கனே நாக்கறுத்து உனக்கு படைக்கிறேன். எங்களுக்கு உத்தரவு கொடு சாமி. என் குடும்பம் தழுக்கட்டும். என் பிள்ளைக்கு சன்னதியில வந்து முடிய இருக்கிறேன். உச்சி மலையிலிருந்து பாறை வந்து உருண்டு விழுந்தாப்புல மனசுக்குள்ள கதையன்று. எங்க அப்பனை உதறி தள்ளிட்டு நானே தெம்பா இருக்கேன். நீ ஏன் மறுகிற? அதான் என் மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு. சொந்தம் போனா என்ன, சாமி விலகுனா என்ன? உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலை காயத்துக்கு மருந்து போடத்தே நான் இருக்கேன். நினைச்சது நடக்கதே, இது நல்ல நேரம். கையை பிடிச்சு நடக்கிற திசையெங்கோ கமகமனு மடக்குது மண் வாசம். உனக்கென வாழும் போது இருவுடன் இணைஞ்சது ஒரு உசிரா. உசிரையே உனக்குதே, நீ எந்தன் சாமியோ. நினைச்சது நடக்கதே, இது நல்ல நேரமோ. எவ்வளவு தண்ணி குடிக்காத, நல்லா இல்ல, தெளிவில்ல, சம கலிக்குது. உறவாக வாழவே வரங்கேட்டோ சாமிய, கொடுக்காத சாமிய குறை சொல்ல தோணல. வாழமட்ட சடங்குமே வாழ வச்சு பார்க்கல. மனசோட அள்ளி வந்த மனத்தேனா ஒன்ன கண்ட. காலந்தோறும் நீயும் நானும் கட்டுக்குள்ள வல போல நிலைச்சிருப்போம். உசிரையே உனக்குதே, நீ எந்தன் சாமியோ. நினைச்சது நடக்குதே, இது நல்ல நேரமோ. என் தாய் தந்தைய உனக்குள்ள பாக்குறேன். உன் கூட வாழத்தான் உசுரோட வாழுறேன். குடிசையும் மன இது காதல் சாதனை. காடெல்லாம் வாசனை, நெஞ்செல்லாம் யோசனை. காற்ற போல காலம் தாண்டி உலகத்தை வலம் வரும் அங்க மலை உச்சியில. ஆமா, 2 பேரும் போறோம். தங்கம், சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. வேலண்ணே, உன்னை இன்னும் மடியில தூக்கி வச்சு இறக்கி விடலையாங்கோ. வெரசாவாடி கொள்ள தூரம் போகணும். இந்த வரேன்க்கா. வெங்காய தண்ணி சுதானமா போயிட்டு வா. சரி நடிச்சாமா, நீ பார்த்து போயிட்டு வா. எங்க அண்ணன் உன்னை வெளில இறக்கி விட்டாராக்கும். உங்க அண்ணன் அப்படியே அழகா தூக்கி உட்கார வச்சுட்டாலும் தூக்கி உட்கார வைக்காம 2 புள்ள நடங்கடி. இப்ப நாம அங்க போய் தேன் எடுக்க போறோம். அங்க
கதையா சொல்றேன். ஒரு ஊர்ல குண்டோதரை மண்டோதரைன்னு 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேத்துக்கும் தின்னு தீக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. இவங்க இப்படி தின்னுக்கிட்டே தெரிஞ்சதுல ஊருக்குள்ள தலைமுறை பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுக்கு காரணம் இந்த 2 பேரு தாண்டு கண்டுபிடிச்சிச்சான் ஊரு சனம். அவங்க 2 பேரையும் பிடிச்சு பஞ்சத்தை போக்க வழி சொல்லுங்கடாண்டு பஞ்சாயத்துல நிறுத்தினாங்க. குண்டோதரனும் மண்டோதரனும் வர அம்மாசிக்குள்ள பஞ்சத்தை போக்கி காமிக்கிறோம்னு பஞ்சாயத்துல முறி வச்சு கிளம்புனாங்க. வீரப்பா பேசினவங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்ததுல நாக்கு காஞ்சு வயிறு காஞ்சு நட்டனர் காட்டுல கிறங்கி விழுந்தாங்க. எய்தாப்புல வந்த ஒரு தேவதை அவங்க கையில ஒரு தங்கப்பெட்டியை கொடுத்துச்சு. ஊர்ல போய் தான் பெட்டியை திறக்கணும்னு சொன்ன தேவதை பேச்ச மறந்து இடக்காட்டிலே 2 பேரும் பெட்டியை திறந்துட்டாங்க. அந்த தங்கப்பெட்டிக்குள்ள இருந்ததுதான் இந்த பஞ்சந்தாகிய மலை. இதுலதான் காத்து அருவி குன்று காடு மிருகம் நீனா எல்லாம். இந்த தெரியுது பாரு செங்குத்து பாரு, அங்கதான் தேனெடுக்க போறேன். நீ இங்கனே உட்காரு, அப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னத்தா என் மகளை பேச வைன்னு சொல்லி அந்த தேவதை கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த தேவதை இந்த குரல் தேனா இனிக்குதுன்னு சொல்லி அது தான் மட்டும்தான் கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதுவே வச்சுக்கிடுச்சு. அது உன் குரலை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கியா? நிஜமாத்தான் ஆத்தா. அப்பா தேன் எடுத்துட்டு வரேன், நீ இங்கனே உட்காரு. என்னடி உன் புருஷன் நேற்று சோளம் வாங்கிட்டு வந்தேன் போல, அவன் சோளத்தை வாங்கிட்டு வந்துட்டாலும் பூவே பூவே என்னடியாச்சு? இது பாருடி. தண்ணி குடி. குடி, கண்ணை திறந்து பாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது மாலை, கண்ணை மூடி பாருப்பா. நான் எந்திரிட்டேன். எந்திரி. வாரப்ப சாப்பிட்டியாப்பா? என்னடி செய்யுது? வகுத்துக்கிட்ட வலிக்குதா? வயிற்று வலிக்குது. சரி, நீ வீட்டுக்கு போ, சம்பளத்தை நான் வாங்கி வந்துடுறேன். அப்படித்தான் நீ நினைச்சேன். வருவதா இருக்கா? அவனுக்கு என்ன வயசா போச்சு? ஒரு கணத்தை பத்துப்பா. ஒரு நாள் இல்லாததுனால இன்னைக்கு இப்படி விழுந்துட்டாளே. வேலு வேலைக்கு போன பொண்டாட்டி கிழக்க வைக்க முடியாப்பா. என்ன சொல்றேன்? ஆமா பெருசாப்பா. என்னாச்சு? விழுந்துட்டியாம்ல? எதுக்கு வலிக்குது? தெரியல. போறப்ப நல்லா தானே போன? கிருகிருன்னு வருதா? வலிக்குதா? சரி, கங்கா தண்ணி போட்டு தரேன், சரியாயிடும். பரவாயில்ல. சாப்பிட்டியா? எந்திரி, குடி. கிளம்பு, ஒரு 8 வைத்தியரை பாட்டு வந்துருவோம். இந்தா பாப்பாவுக்கு துணியை மாத்தி விடு. பாப்பா வேலு கும்புறீங்க? என்ன குடும்பத்தோட? என் பொஞ்சாதிக்கு உடம்புக்கு முடியலையா? உங்களுக்கா? என்ன செய்யுது? வகுறு வலிக்குதுன்றது. வகுத்து வலியா? வா என்னன்னு பாத்துருவோம். சரியா?
கையை காட்டு. வெளியே வருமா? வேலுகிட்ட மருந்து கொடுத்து விடுறேன். வேலு ஐயா, நாடி திருப்பி என்னமோ தண்டமான போடுது. ஒரு 8 டவுன் ஆஸ்பத்திரி போய் பாத்துரு. ஐயா, ஒன்னும் ஆயிராதுல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சீக்கு ஊர் என்னன்னு சிக்க மாட்டுக்கு. நீ நான் சொன்ன மாதிரி போய் பார்த்து வந்துரு. சரிங்க. சரி இருக்கட்டும், போயிட்டு வா. பல்ல கடிச்சு போறதுக்கு வெள்ளன ஆஸ்பத்திரி போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்க. தண்ணி குடி. நீ படுத்துக்க. இருங்கடா, வரைஞ்ச விட்டுவிட்டு போயிட்டேனடா. என்ன நான் விட்டு போயிடலாம். வாரசா வாங்க. கும்புரசாமி, வாப்பா வேலு. உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, என் பொஞ்சாதிக்கு தான். ஏன் என்னாச்சு? வாத்தா இங்க உட்காரு. என்ன அது? என்ன ஒன்னும் சாப்பிடல. நல்லா மூச்சு இழுத்து விடு. இன்னும் இருக்க? திரும்ப நல்லா மூச்சு இழுத்து விடியா. அங்க படுத்தா. கையெடு. இங்க வலிக்குதா? வந்து உட்காரு. வேலு, சாதாரண ஒத்தொழியா தெரியலப்பா. என்னையா சொல்றீங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. அங்க என் ஃப்ரெண்டு தான் சீஃப் டாக்டரா இருக்கேன். அவன்கிட்ட போய் இந்த சீட்டை கொடு. அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. கும்புறீங்க? டாக்டர் ஐயா அமிச்சாங்க. பிபி செக் பண்ணுமா? ஓகே சார். டாக்டர் தெரிஞ்சவராப்பா? ஆமாங்க. நீ எந்த ஊருப்பா? குறிஞ்சு குடிங்க. அந்த மலை மேல இருக்கிற கிராமமா? அதாங்க. அங்க மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் வருவாங்களே. எப்பயாச்சும் வருவாங்க. அப்படியா? நார்மலா இருக்கு டாக்டர். இப்படி வாமா. திரும்ப. விட்டு விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ந்து வலிக்குதாமா? நிக்காம தான் வலிக்குது. 3 வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடுதா? சரியா சாப்பிடாதீங்க. அது ஒண்ணுதான் இதுகிட்ட குறை. பெட்ல போய் படுக்க வைமா. வாமா. வலிக்குதா? இல்ல. வலிக்குது. உட்காரு. போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வா பாப்போம். என்
ஜாதிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வயித்துல ஒரு சின்ன புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஸ்கேன் எடுத்துட்டு வா பாப்போம். ஸ்கேனா? ஆமாங்க. எந்த ஊரு? குறிஞ்சிக்குடி. குறிஞ்சிக்குடியா? ஸ்கேன் எல்லாம் இப்போ எடுக்க முடியாது. மிஷின் ரிப்பேரா இருக்கு. 2-3 நாள் ஆகும் மிஷின் சரி பண்றதுக்கு. ஒன்று பண்ணு, ரைட் சைடில் போனா பின் கேட்டு வரேன். அதில் ரைட் எடுத்தா மூர்த்தி ஸ்கேன் இன்னொரு ஸ்கேன் சென்டர் வரேன். எந்த சென்டரு? மூர்த்தி சன். அங்கே போய் கணபதி சொன்னார்னு சொல்லி எடுத்துக்க. போ, கிளம்பு. சரிங்க சாமி. 7,000 ஆகும்பா. டாக்டர் கான்ட்ராஸ்ட் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்னங்க? 7,000. அம்மட்டு துட்டு என்கிட்ட இல்லைங்க. இல்லையா? அப்ப நானும் ஸ்கேன் பார்க்க முடியாது. வகுத்த வலி வந்து உருளுதுங்க. டாக்டர் தான் ஓசியா படம் எடுப்பாங்கன்னு சொன்னாரு. எடுங்கயா, உங்களுக்கு புண்ணியமா போயிடும். முன்னாடிக்கு ஓசில ஸ்கேன் பார்த்தா என் வயிற்ற யார் வாங்குறது? கிளம்பா. ஆமா, உன்னை ஸ்கேன் பண்ண யார் அனுப்புனது? அவங்கதான். அவங்க பேர் கூட கணபதிங்க. அந்த வெங்காயத்துக்கிட்டே கொடுத்து ஓசில ஸ்கேன் எடுத்துக்க. கிளம்பா போ. டோக்கன் நம்பர் 7 வாமா. காசு எப்படி வச்சிருக்க? காசு இல்லங்க. மிஷின் ரிப்பேரு. நாளைக்கு காசு போட வா. கிளம்பு கிளம்பு. போமா. அங்க போனா துட்டு கேக்குறாங்கயா. உங்க துட்டு இல்லைங்க. டாக்டர் தான் இங்க எடுக்க சொன்னாரு. நீங்க மிஷின் ரிப்பேர்ன்றீங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வரங்கயா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கயா. காசு எப்படி வச்சிருக்க? காசு இல்லாம ஒரு வேலை ஆகாது. காசு எங்க வச்சிருக்கேன் பாரு. கொண்டாடி கணக்கு பார்த்துக்கிட்டு ரிசிப்ட கொடுப்பா. மா, அங்க போய் உட்காரு. நீ குழந்தைய கூட்டு வெளியில போ, ஸ்கேன் எடுத்துட்டு வரோம். உட்காந்துக்க. பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஐயா கும்புறீங்க. என்ன இந்த பக்கம்? என் பொண்டாட்டி வகுத்த வலி வந்து மயக்கம் போட்டுட்டா. கையும் ஓடல காலும் ஓடல. அதான் இங்க கூட்டு வந்தேன். மலையில இருந்து ஆஸ்பத்திரிக்கு பாதை போட்டிருக்கிய, இது நல்லதுக்கா? அம்மந்தண்டி மலையில இல்லாத மருந்து அந்த சிமெண்ட் கட்டடத்துக்குள்ள இருக்கு. இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா. இங்கெல்லாம் வந்தா கையால் விளங்காது, இல்லைன்னா வாய் ஒரு பக்கம் கோணிக்கிறோம். நான் கொடுக்குற 1 மண்டலம் மருந்துல வகுத்துக்குள்ள என்ன இருந்தாலும் செருக்கடிச்சுட்டு வெளியே வர வைக்கிறேன் பாரு. வகுத்துக்குள்ள ஏதோ கோட்டம் இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். உனக்கு ஆஸ்பத்திரி பகமான கண்ணை மறைக்குது. பின்னாடி அருவ கொட்டை இருக்கு. எதுக்கு? வர்றவளை பணமாக்கி கொடுக்கறதுக்கு தான். நீ பூங்குடியை கூட்டு வாப்பா. உசுறு குளமணம் நான் காப்பாத்தி கொடுக்குறேன். ஓ She's almost dead.
எங்கப்பா போன நீ? அறிவு இருக்கா? அந்த பிள்ளையை கூப்பிட்டு நீ எங்கதான் போன? உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி சேர்த்து அடுத்த நாள் நீ புது மாப்பிள்ள தானே? அப்படி சொல்லிடாதீங்க. நம்பி வந்த கட்ட இல்லைன்னா நான் வெத்துறாரியா? நீ பார்த்த வேலைக்கு வேற என்னதான் சொல்ல? மழை வைத்திரு வாடா மருந்து இருக்குன்னு சொன்னாரியா, கூட்டிட்டு போயிட்டியா? போய் உன் பொண்டாட்டி குழி தோண்டி புதைக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? தப்புதாயா, உங்க சோட்டை கழட்டி அடிங்க. மெடிசன் எடுத்துக்கிறேன். பொண்டாட்டி பேர் என்ன? பூங்குடி. வயசு 26. இந்த சிட்டைய நேரா போய் இடது கை பக்கம் திரும்பினா ஒருத்தர் இருப்பேன், அவங்ககிட்ட கூட அட்மிஷன் போடுவேன். ஐயா, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, எந்திரிச்சிரும்ல. ஒண்ணும் இல்லப்பா, பதட்டமில்லாம போ. கொஞ்சம் சீக்கிரமா அட்மிஷன் போட்டு விடுறது. சிஸ்டர் வாங்க. எட்டாம் நம்பர் பெட் கொடுத்துருங்க. கேனங்க இருக்கு மாதிரி காலையில இருந்து உட்கார்ந்து கால்ல சூ உடிச்சு போச்சு. ஆளு மீசை நான் கத்துறது என்ன உங்களுக்கு ரோராட் பண்ற மாதிரி இருக்கா? எங்களுக்கு நான் 2 உசுரா இருக்கு. இந்த 2 உசுறு 3 உசுறு சட்டம் பேச கூடாது. ஏய், நானும் உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பள்ளி இழிக்கிறவளுக்கும் பணம் கொடுக்கறவளுக்கும் பெட் கொடுக்கறத எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இந்த காதுகளே கத்துறவளே ஏகிட்ட வேணா. யாருக்கு பெட் கிடையாது, கிளம்புங்க. இரு, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாக்குறேன். ஏய், ஒப்ப விட்டு ஆஸ்பத்திரி அது உனக்கு நடப்பா வேணா. டாக்டர் அனுப்புனாரு, வழியில நிக்க முடியலன்றது. கொஞ்சம் தயவு காமிக்க சாமி. டாக்டர் சொன்ன எனக்கணப்பா, அவரே கூட்டு வந்து உன்னை பெட்டு போட சொல்லி 2 பக்கம் ரெக்கை வச்சு வீசி விட சொல்லு. வந்துட்டாங்க பாப்பா. ஹலோ இரு, டாக்டர் பாட்டு வந்து. ஐயா, என்ன அட்மிஷன் போட்டியா? இல்லைங்கய்யா, முடியாதுன்ட்டாங்க. 5க்கும் 10க்கும் கூட கும்பிட்டு போடுவாங்க. சிட்டையை காமிச்சியா? இந்த சிட்டை அவங்க சேர்ந்த கூட இல்லைங்க. ஏமா சார், அவனுக்கு நான் சொன்னேன்னு உரைக்கிற மாதிரி சொல்லி இவன் முன்னாடிக்கு அட்மிஷன் போட சொல்லு. சரிங்க சார். போப்பா. சரிங்க, போடுவேன். வா. யோ, டாக்டர் ரெக்கமெண்டியா அட்மிஷன் போட்டு விடு. டாக்டர் ஒருத்தன் காசு கொடுக்காங்களா ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு. ஏப்பா, டாக்டரோட ரெக்கமெண்ட் சொல்றது இல்லையா? ப்ரூஃப் கொடு. அப்படின்னா நீ தாங்கிறது என்ன அத்தாச்சு? எங்களுக்கு அந்த சாமி மறந்தே சாட்சி. அத கேட்கலப்பா. ஆதார் கார்டு இருக்கா? இருக்குங்க. எங்களுக்கு அந்த கார்டு தான் ஆதார். ஸோ என்னடா உன்னோட பெரிய இளவா போச்சு. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இப்படி ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க. உன் பட்டாடி பிறகு தெரியுமா? தெரியும். பூங்குடி. வயசு 26. அட்மிஷன் போடுறேன். பெட்டு இல்ல, பாய்தான் இருக்கு. பிரிச்சு படுத்து போடு. சாமி, மத்த விட்டு இருந்து எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க. இருந்தா வருத்தா கடிக்க போறேன். ஒரு அரசியல்வாதி வந்து நெஞ்சு வலின்னு படுத்திருக்கேன். அவன் கூட 4 அலக்கை வர வந்து படுத்திருக்காங்க. ஆஸ்பத்திரியே அவன் கட்சி ஆபீஸ் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா பிரைவேட் ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. அதே பதவிக்கு ஆபத்துன்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தேடி வந்துருவாங்க. அவன் போட்டேன், உனக்கு பெட்டு கொடுக்குறேன். சரி, இந்தாமா. பேஷண்ட் யாருமா? வார்டெல்லாம் ஃபுல்லா இருக்கு. கூப்பிட்டு வா. 2 நாள் ஆகும். பொறுப்பியா? சிஸ்டர், நியூ அட்மிஷன் ஃபுல்லா இருக்கேப்பா. இப்ப பாயில படுக்க வைங்க. அப்ப சரி, படுக்க வை. நான் ட்ரிப்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே, வாங்க. பாப்பா, சேத்தாச்சா? சேத்தாச்சுங்க. ஆமா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கியா?
என்னதுங்க? சின்னதா ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்களே கவர்மெண்ட்ல காப்பீட்டு திட்டம். அப்படி எதுவும் கொடுக்கலைங்க. வேணுமே மேல் வைத்தியம் பார்க்க உன் பொஞ்சாதிக்கு. ஏன்னா வந்திருக்கிற வியாதி ரொம்ப பெரிய வியாதிப்பா. ஆபரேஷன், ஐசியூ அது இதுன்னு நிறைய செலவு இருக்கு. கார்டு இருந்துச்சுன்னா உன் முன்னாடி ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்திடுவேன். வகுத்த படம் எடுக்க போனா பணம் வேணும்ன்றீங்க. இங்க கையில இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு படம் எடுக்கிறீங்க. இப்படி அங்கிட்டு இங்கிட்டு அலைய வச்சிங்க. இப்ப புதுசா மேல் வைத்தியம் கீழ் வைத்தியம்ன்றீங்க. சீக்கு வந்து இத்து போன பிள்ளைய இந்த பாடுபடுத்துறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏப்பா பாக்குறதுக்கு கழுதையும் கூறி ஒன்னாத்தையும் தெரியும். அதுக்கு கழுதையும் கூறி ஒன்னாயிர முடியுமா? இந்த நர்ஸ் இதுவும் ஊசி போடும், நானும் ஊசி போடுவேன். அதுக்காக 2 பேரும் ஒன்னாயிருவோமா? என்கிட்டயே வித்தாரம் பேசுற. உன் முன்னாடி பாயிலே கிடக்கட்டும். கிளம்பு பாப்பாயே. கார்டு வாங்கட்டும். நீ உன் வேலையை பாரு. மலங்காட்டுல இருந்து வந்தவன இறக்கப்பட்டா பேச்சப்பாரு. ஏப்பா இருக்கிற டாக்டர்ல அவர் ஒருத்தர் தான் நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் இப்படி பேசலாமா? அவரோட ஆஸ்பத்திரியில வச்சு உன் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதை போய் நீ கெடுத்துக்கிட்டே. வைத்திய அட்டை இங்க ஆட்ட போய் வாங்கணும். அது இங்க கிடைக்காதுப்பா. நீ வில்லேஜ் ஆபீஸ்ல போய் வாங்கிட்டு வா. அது எங்க இருக்கு? போர்டு கிட்ட வீரவண்டியில இருக்கு. சரிங்க. சீனியர் வந்து உங்களை இப்போதைக்கு வெளியே எடுக்க வேணாம்னு சொல்றாரு. அப்படி எடுத்தா பெண்டிங் கேஸ்ல மறுபடியும் நீ உள்ள போகணும். அதனால தம் கட்டிட்டு இங்கே படுத்துருவேன். இதே கதையை சொல்லிக்கே இருக்கீங்க. வேற எந்த வேலையை பார்க்காதீங்க. சாப்பிட்டியாயா? இல்ல. வகுத்த காய போடாத. மேனி இத்து போ. ஏதாச்சும் 2 பிச்சு போடு. எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு தான் சாமி போட்டு பார்த்துருச்சு. அப்படி என்னத்தை தப்பு செஞ்சிட்டோம்? மனசொப்பி குடும்பம் கூட்டி நடத்துறது தப்பா? அதை விடு. சாமி கூப்பிட்டா போக வேண்டியதேன். சாமி கூட சமத்து பார்க்க முடியுமா? வார்த்தையை விடாத. ஒரு வார்த்தை மெல்லு, ஒரு வார்த்தை கொல்லு. மரமட்டையில நான் ஏறி இறங்குறேன்னா அது நீ இருக்கிற தெம்புதேன். நீனு சொன்ன வாய் வெந்தா போகும். மலங்காட்டில் இருக்கிற குடிக்கோ செடிக்கோ ஒரு பொல்லாப்பு செய்யாத நமக்கு எதுவும் வராது. நீ பயப்படாம இரு. வைத்தியாட்ட வாங்கிட்டு வந்தா உனக்கு எல்லாம் சரியா போயிருமா? போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? எனக்கு ஒன்றும் வராது. நீ தைரியமா இரு. நீ எப்படியாவது அந்த அட்டையை வாங்கிட்டு வந்துடு. சௌரியமாய் போயிடலாம். ஐயா கும்பிட்றீங்க. ஐயா என் பிள்ளைய பொண்டாட்டி வயசை கட்டுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கய்யா. நானும் என் பொண்டாட்டி வச்சு கட்டுப்பட்டு தான் கிடக்கேன். பெருசு பிள்ளைய இருந்தா முதியோர் பணம் கிடைக்காத. 2 செத்து போச்சுன்னு நினைச்சு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. நம்ம ஊர் குமரி பிள்ளைய அண்ணாதான் சொல்லி முதியோர் பணம் வாங்குது. நீ மட்டும் என்ன தின்ட்டு போ. இந்தா புடி. வரீங்கய்யா. கும்பிடுங்க. வா போலாம். முன்னாடி ஒரு துவங்கி அடிக்க வர்றேன். பார்க்க பாவமா இருக்கு. அவன் ஆபீஸ்ல வரும்போதே பார்த்துட்டேன். நீ மூடிட்டு வா. அம்மா 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 ஐயா எப்ப வருவார்? 2:30 வருவார்ப்பா. என்னது ஹைவே ட்ரெஸ் பீசல் விற்கிறாங்களா? அதை வாங்கி என்ன செய்ய? பார்லிமெண்ட் விற்கிறான்னு சொல்லு, வாங்கி போடுவான்.
ஏமா அந்த அருணாசலம் டெத் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிருச்சு சார். யாருக்கு அவன் டிக்டாக் எடுத்து செத்தேன் பாரு. அவனா? என்ன பொண்டாட்டிக்கு சுகம் இல்லையா? பொண்டாட்டி உடம்பு இல்லைன்னா ஆஸ்பத்திரி போ. இங்க எதுக்கு வந்த? மருத்துவ சீட்டு எடுக்கணுங்கய்யா. மழை எங்களுது, சுத்தமான காத்து தண்ணி மூலிகை சொல்லி அப்படி இப்படி என்கிட்ட எம்புன. இப்ப எதுக்குங்க வந்த? போய் அந்த காத்தாவே ஊசி போட சொல்ல வேண்டியதானே? மலை ஏறி வந்தப்ப எங்களை அசிங்கப்படுத்தணும் நீ தானே? அரசாங்கம் வீட்டு வசதி கரண்ட் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். உங்ககிட்ட நன்றி இல்லையாப்பா? ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னா எல்லா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுங்க. வா போ. ஓப்பா போறியா இல்லையா? ஓம்பாடுக்கு வந்து ஐயா கரங்கடிச்சுக்கிட்டு இருக்க. போப்பா வெளியே. அந்த ஃபைல் எடுமா. சொல்றேன்ல போயிரு போ. உட்காரு. உட்காரியா? ஏன் அழுகுற? ஏன் இங்க உட்காந்து 6 மாதத்துக்கு அழுதாலும் உன் கண்ணீர் துடைக்க ஒரு பையன் வரமாட்டேன். ஏன்னா இங்க அவன் கண்ணீர் துடைக்கவே நேரம் இல்ல. டீ சாப்பிடுறியா? பிச்சை கட்டானா? சேச்சே, லஞ்சம் கட்டானா? இத பேசினா கூட பிச்சைக்கார பைய அரசியல் பேசினான்னு சொல்லுவாங்க. இல்ல பின்ன என் பொஞ்சாதிக்கு மேலுக்கு சோம்ல ஆஸ்பத்திரியில சேர்த்தா காப்பீட்டு அட்டை கேக்குறாங்க. குடுக்கற மாதிரி கொடுத்து புடுங்குற மாதிரி புடுங்குவாங்களே, அந்த காப்பீட்டு அட்டை தானே புதுசா எடுக்கணுமா? ஆமாண்ணே. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆதார் ரேஷன் கார்டு கொடு, தீபாவளி ஜன்னல் வழியா தூக்கி போட்டா தானா கொடுத்துட போறாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லனே. என்னது ஆதார் இல்லையா? ஆதார் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். யாரியா ஆன்டி இண்டியன், இந்த நாட்டுக்கே சொந்தம் கிடையாது. யாரியா ஃபாரினர். ஆதார்னா என்னனே? நீ நம்ம ஊருக்காரன் தாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். உன் பேரு வேலு. இனிமே செல்லாது. நம்பர் சொல்லி கூப்பிட்டா நாம ஓடி வந்து நிக்க வேண்டியதுதான். முதல்ல ரோட்டோட இருக்கிற மரங்களுக்கெல்லாம் நம்பர் போட்டாங்க, இப்ப மனுஷனுக்கே நம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆதார் எடுக்கலாம். வா வா வெரசா. ஓகே, உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வாமா. ஆண்டி இந்தியன் ஆக்குறது இவன. ஆண்டி நீங்க தான் இந்தியன் ஆக்கணும். என்ன வளர்ற? என்ன வேணும் உனக்கு? தம்பிக்கு ஆதார் எடுக்கணும்னு சொல்ல வந்தேன். மேடம் என்ன கொடுத்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரா கொடுங்க. ப்ரூஃப் இருந்தா கொடுங்க. மேடம் எது வாங்கினாலும் ஆதார் தான் ப்ரூஃபா கேட்பாங்க. நீங்க ஆதாருக்கே ப்ரூஃப் கேக்குறீங்க. ஆதார் வந்து 10 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அதுல ஏதாவது ஒன்று கொடுங்க. பாஸ்போர்ட் இருக்கா? எப்பயாவது ஓட்டராது போட்டிருக்கியா? கணக்கெடுக்கணும்னு வந்தாங்க, பிறகு யாரும் எங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. சரி விடு, உன் அண்ணனும் தம்பி யாராவது போட்டிருப்பாங்க. எனக்கு யாரும் அப்படி இல்லனே. யோ எவன் உன் ஓட்ட போட்டானோ அவன் ஒப்பனு பிறந்தவன்னு சொல்ல வந்தேன். மேடம் நீங்க கேட்கறது தம்பிகிட்ட எதுவுமே இல்ல, ஆனா ஆதார் வேணும். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. யாராவது உயர் அதிகாரிங்க, தாசில்தார், விஏஓ, கலெக்டர், இல்லைன்னா நோட்டரி பப்ளிக் யாராவது ஒருத்தர் இவர் இங்க தான் இருக்காருன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. ஆதார் எடுத்து தரேன். சரியா? லெட்டரோட வர மேடம். வா போலாம். நீ ரேஷன் கார்டு கூட எடுக்கல? மலங்காட்டுல வாழ்றவங்களுக்கு தரமாட்டேன், தரக்காட்டுக்கு வாங்க தாரன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அரசாங்கம் உன்னை கொடுத்துச்சுன்னா உன்னை புடுங்கிட்டு தான் விடுவாங்க. சரி உன்ட பணம் இருந்தா எடுத்துட்டு வா, கார்டு எடுக்க ஆயிக்கிறோம். அண்ணே எல்லாமே ஓசின்னு சொன்னாங்கண்ணே. ஆமா ஓசிதான், ஆனா உனக்கு எனக்கு இல்ல, மேல இருக்கவங்களுக்கு. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலண்ணே. புரியலாம் விடு, அதனால தான் இன்னும் நீ நல்லவனா இருக்க. சரிண்ணே, நான் போய் காசோட வரேன். இப்ப போனாத்தான் வெள்ளனா வர முடியும். வர்றப்ப தேனோட வா. சரி மா. கையில காசெல்லாம் இருக்கா? வேலை வெட்டிக்கு போகாம இங்க வந்து கிடக்கமே. இருக்கு. நீ கொடுக்கிற காசை சிறுவாடா சேர்த்து தூக்கு சட்டியில போட்டு வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்துக்க. சரி, இப்ப குடிக்கு போயிட்டு வரேன்.
சரியா? சரியத்த பொம்பளைங்களா கொண்ட புருஷனை முந்தியில முடிவாக நான் உன்னை என் உசிரில முடிஞ்சிருக்கேன்யா. ரொட்டி. பாப்பா பாத்திரம் இல்லையா? இந்த பெட்டு அதான் குடிச்சிட்டு பாத்திரத்தை திருப்பி கொண்டு வந்துரு. வேலு எப்பயுமே மனுஷ மூளைக்கு, அதாவது அறிவுக்கு மட்டும்தான் தலை குனிஞ்சு வணங்கணும். நீ போய் என் தாசில்தார் காலை விழுந்துரு. ஏன்னா கடவுள் இவனுக்கு மூளைய காலில் தான் வச்சிருக்கான். புரியுதா? ஐயா கும்புறேங்க. ஏந்திரி 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 ஏந்திரியா. நல்ல காரியமா போறப்ப குறுக்க வந்து விழுந்துட்டு போற காரியம் உருட்டாப்படாதான். ஐயா உங்க கையெழுத்து தாங்க ஐயா ஒரு பொண்ணோட தலையத்தை மாத்த போகுது. என் சம்சாரத்தை நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறீங்க. ஆதார் எடுக்கிறதுக்கு அட்ரஸ் கொடுங்க. நீங்க தான் எனக்கு அட்ரஸ். உனக்கு கையெழுத்து போடணும்னு நினைச்சாவே நகை சுத்தி வந்தா போல விரல எல்லாம் விண்ணு விண்ணு தெரிகிறியா? அம்மா ஐயா கிட்ட சொல்லி உங்க குடும்பத்தை செதறாம காப்பாத்துங்க. எங்க பாக்க பாவமா இருக்கு. கையெழுத்தானே போட்டு விடுங்க, பொழைச்சிட்டு போட்டோம். இவன் தோட்டத்தை பார்த்து இறக்கப்பட்டுறாது. இதே மழையா இருந்தா இவன் பேச்சே வேற தினுசா இருக்கும். யோ ஆபீஸ்ல வந்து பாரியா. சரிங்கயா. நேதியா இது தேனியா விடு. இந்தாங்க. சரிங்கய்யா. இவன் உச்சி கொடுக்க மாட்டான். கொண்டாடி சொல்லிருச்சுல, தட்ட முடியுமா? கண்டிப்பா கிடைச்சிடும். வா. எப்பா ஐயா இத மெயில் பண்ணிடு. சரிங்கய்யா. பேரு என்னப்பா? வேலுங்கய்யா. வயசு 33. ஊரு? குறிஞ்சிக்குடி. யோ அது ஊரே இல்லையா, மலையா? அங்க போய் இருந்துகிட்டு நீங்க பண்ற அலம்பல் தாங்க முடியலையா? உன் அப்பா பேர் என்ன? மாடசாமிங்க. இந்தா இதுல கையெழுத்து போடு. அப்பா அவன்கிட்ட கையெழுத்து வாங்க. சரிங்க. இதுல என்ன எழுதிருக்குதுன்னா, நானும் என்ன சேர்ந்தவங்களும் இந்த மலையில வாழ மாட்டோம். கவர்மெண்ட் கொடுக்கற இடத்துல குடியிருப்போம். அந்த மலையில இருக்கிற அத்தனை பேரையும்
கீழே இறக்கி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் செஞ்சு முடிக்கலன்னா என் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதுல கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு போயா. ஆதார்ல இந்த மலையில இருக்கிறன்னு வராது, கோடி நாயக்கன் ஊர்ல இருக்கிற மாதிரி தான் வரும். குடித்தலைவனை கேட்காம இதை செய்யக்கூடாதீங்க. அன்னைக்கு மலையில குடித்தலைவன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டாயா பேசுன? மலைக்கே நான் தான் அதிகாரி மாதிரி பேசுனேன். இப்ப எங்கிருந்து வந்தா உன் குடித்தலைவன்? ஒண்ணு கழுத்தை போடு, இல்லன்னா உன் குடித்தலைவனை கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டி வைத்தியம் பார்க்க சொல்லு. போயா வெளியே போயாங்கிற எரிச்சல கிளப்பிட்டு. என்ன லெட்டருங்க? மலையில வாழக்கூடாதுன்னு எழுதி கேட்கிறாங்கண்ணே. கையெழுத்து கேட்டா போட வேண்டியது தானே? உன் சொத்தை எழுதி கேட்டாங்க. மலை என் சொத்து தானே, அதை கேட்டா எப்படின்னு எழுதி கொடுக்கறது? உனக்கு ஒரு விவரமும் இல்ல. என்ன இது வரைக்கும் 5 தடவை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டி போய் இனிமே பிச்சை கூடாது எழுதி வாங்கினாங்க. நான் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடு. அந்த மலையை அவங்க எடுத்துக்கிறட்டும். உன் பொண்டாட்டி தான் உனக்கு மலை மாதிரி. அவ இல்லாம எந்த மலையில போய் வாழ போற? இந்த மலையெல்லாம் உனக்கு கிட்ட 100 மலை. போய் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு வா. என்னயா கையெழுத்து போடுறீங்க? அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? இந்தாப்பா கையெழுத்து போடு. தெரியாது. கையெழுத்து போட மாட்டியா? கை நாட்டா வா கட்ட வரல. சாமி போய் சாப்பிடு. ஏமா சின்ன பிள்ளை இப்படி தனியா விட்டுருக்க? உனக்கு துணைக்கு யாரும் இல்லையாமா? என் வீட்டுக்காரு எங்க போயிருக்காப்ல? வெளியே போயிருக்கு. எந்த ஊர் மணி? மலை மேல குறிஞ்சிக்குடி. குறிஞ்சிக்குடியா? உன் உடம்பு கிடமாச்சு? வகுத்து வலி. ஏமா ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுங்க சார். பேஷண்ட் இப்படி கீழே படுக்க போடுவீங்களா? சார் பெட்டெல்லாம் ஃபுல்லா இருக்கு. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க? நீங்க டாக்டர் தான் கேக்குறீங்க. சேவையெல்லாம் முடிஞ்சா? வணக்கம் டாக்டர். பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்தான். பாப்பா பக்கம் பாவமா இருந்துச்சு, அத பாக்க. அப்படியா? என்ன டாக்டர் பேஷண்ட் இப்படி கீழே போட்டுருக்கீங்க? அது வந்து பெட் காலி இல்ல, காலியான ஒண்ணு கொடுத்துருவான். சரியா? உடம்பு எப்படிமா இருக்கு பாருமா. கையகாமி. மக்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யறோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லைன்னா வாங்கி தந்திருக்க மாட்டோமா என்ன? எது இல்லைன்னா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம்ல. பெட்டுக்கு டெண்டர் விட்டுருக்கோம் தாஸ், வந்துடும். வாங்க தாஸ் உட்காருங்க. உங்க சமூக சேவையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழை வாழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன டிசீஸ் டாக்டர்? தாஸ் she is almost dead. டாக்டர் சொல்றீங்க? 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரெயின் மேக்ஸிமம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒயிட் செல் கவுண்டிங் டே பை டே குறைஞ்சிட்டே வருது. இந்த டிசீஸ்க்கு லெட் பாய்சன் சொல்லுவோம். இந்த நோய் எதனால டாக்டர் வருது? இன்னைக்கு பாதி நோய் தண்ணியால தான் பரவுது. குறிப்பா இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற லெட் பாய்சனிங் தண்ணியால தான் பரவி இருக்கு. தண்ணியா? டாக்டர் இந்த பொண்ணு கொட்டக்குடிக்கு மேல குறிஞ்சி குடி ஒரு மலை கிராமத்து பொண்ணு டாக்டர். அங்க நம்மள மாதிரி கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறது இல்ல. இயற்கையான காத்து, அருவியிலிருந்து வர மூலிகை தண்ணி. இப்படி குடிச்சு வாழ்றவங்களுக்கு எப்படி டாக்டர் இந்த வியாதி வரும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே 2 கேஸ், இது 3வது கேஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல தான் கடைசி இடத்துல குடிச்சு போட்டு வாழலாம் நினைச்சேன். அங்கேயும் நம்மளால கை வச்சு ஆப்போசிட்டாங்களா? டாக்டர் அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதை கொஞ்சம் நல்லா பாத்துங்க டாக்டர். இந்த டிசீஸ் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். கண்டிப்பா நாங்க விட மாட்டோம். டோன்ட் வரி. ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க. அசையாம உட்காரு. வரல அழுத்தி வை. நல்லா முடிச்சு பாரு. இப்ப கிடைக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே கிடைச்சிடும். ரொம்ப நன்றி. வாங்க. வேலு வா. நாளைக்கு உங்களை எங்கனே படுத்துறேன்? நீ இங்க படுத்திருப்பேன். நாளை எங்க படுக்கிறனோ நீ ஆஸ்பத்திரியில போயிரு. நான் வந்து உன்னை கூப்பிடுறேன். போயிட்டு வாப்பா. தங்கம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா?
துணி மாத்தி வரேன். உனக்கு அப்பா ஊட்டி விடுறேன். எனக்கு இங்க பாம்பு பொத்துக்குள்ள மாட்டினது போல இருக்கு. மலைக்கு போய் உன் கையால வெங்காய தண்ணி குடிக்க போல இருக்கு. கை கால மேலெல்லாம் பத்து பத்தா வருது. எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை. நல்லா பார்த்துக்க. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன். பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்ப எல்லாமே ஆன்லைன் தான். ஆஃப்லைனை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கு போய் www.tnpds.gov.ங்கிற வெப்சைட்டுக்கு போய் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அப்ப நீங்க கார்டை வாங்கிக்கலாம். சரிங்க சார், வா போலாம். இதுக்கெல்லாம் நேர் வழி விளங்காது, குறுக்கு வழி தான். வேலு குனிஞ்சு கும்பிட்டு. அதெல்லாம் வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். நீ மேற்படி மட்டும் பாரு. ஐயா, உங்களை பார்க்க தான் வந்தோம். ஏய் கூப்பிடுறேன். என்ன உள்ள உங்க கூட்டம் பார்க்க போனியாக்கும்? என்ன சொன்னியா? அங்க ரேஷன் கார்டு கேட்டோம், 10 நாள் ஆகுங்கிறாங்க. ஆன்லைன் அங்க இருக்கப்ப ஆஃப்லைனை தேடி போகும்போது தெரியும். உனக்கு பச்சை கார்டா வெள்ளை கார்டா? பச்சை கார்டு தான், அப்பதானே காப்பீடு திட்டம் கிடைக்கும். சரி, இப்ப 5 ரூபாய் எடு, 3 நாள் வாங்கிக்க. நாளைக்கே கொடுத்தா நல்லா இருக்கும். அப்ப 8 எடுத்து வை. அம்புட்டு இல்லையே. 3னா 5, 2னா 6, 1னா 8. ஐயா, நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா, இப்போதைக்கு பார்த்து பண்ணுங்க ஐயா. சரி, ப்ரூஃப் என்ன வச்சிருக்க? ஆதார் இருக்குங்க. கொண்டா. சரி, இது போதும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து காடை வாங்கி பணத்தை கொடு. இந்தா, தொழில நான் ரொம்ப நேர்மையானவன். வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், இதுல நேர்மையா நேர்மை. வா. வணக்கம்ங்க. கும்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், முத காசை எடு. வேற யாருக்கு தேவைன்னா சொல்லு. கண்டிப்பா. வேலு, அந்த வேலை முடிஞ்சிச்சு. இனி வைத்தியச்சிட்டு தான் வாங்கணும். பாப்போம். அட்ரஸ்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். வேற என்னம்மா உங்க வீட்டுக்காரன் பேரு? மணிங்க. உங்க அப்பா பேரு? தங்கம். சரி, கொடுத்து விடுப்பா. வாமா, காசு கொடுக்கணும். எதுக்கு? ஐயா, என்ன ஆதார், ரேஷன் கார்டு, இதெல்லாம் இவ்வளவு வருஷம் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? மாசம் உனக்கு எப்படி சம்பளம்? மாசத்துக்கு கணக்குலக்கு தெரியாதீங்க. ஒரு நாளைக்கு எப்படி கூலி வரும்? 400 500 வரும்.
அப்ப மாசத்துக்கு 10,000 வச்சாலும் வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் ஆகுது. ஆனா அரசாங்கம் 72,000 உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கார்டு கொடுக்கணும்னு சொல்லுது. நீ வறுமை கோட்டுக்கு மேல இருக்க, உனக்கு எப்படி கார்டு கொடுக்கறது? இல்ல, உனக்கு கார்டு கிடைக்காது. ஐயா, என் பொஞ்சாதி உசுருக்கு தவறாய்ப்பட்டு கிடக்கா. ஐயாவுக்கு மனசு இறங்கி வரணும். இந்த சின்ன பையன் வார்த்தையை பெருசாக்காம மன்னிச்சு கிளம்பா. ஐயா, இந்த எடுத்துட்டு போ, இந்த எடுத்துட்டு போ. போறியா? கழுத்து பிடிச்சி சொல்லி தல்லவா. போ போப்பா போ. வணக்கம்யா. 10 நாள் முதல்ல செல்போன் எடுத்து பேண்ட் பாயில வை. இப்ப சொல்லு. அந்த கையெழுத்துக்கிட்ட. எந்த கையெழுத்து? அந்த வீட்டு பட்டா விட்டாங்க. வருமானம் அதிகம், காடு தர மாட்டேன்ட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை சொல்ல மாட்டேன்ட்டேனே. நீ 10-12 சொல்லியிருப்ப, அதான் வெளியே போட்டு இருப்பாங்க. சரி போட்டும், இன்னொரு வழி இருக்கு சொல்றேன், கேட்டுக்க. உங்களை மாதிரி ஏழை வாழை எழுத்து அந்த அரசாங்கம் இருக்கு. நாங்களாம் நேராளம் பார்க்காம நாயா போய் உழைக்கிறது யாருக்குங்கிற உங்களுக்காகத்தான். எப்பா ஏய் சார், இப்படி உள்ளாப்பா வா, என்னையும் கவனிக்கணும். இந்தா தாசில்தார் சொன்னாருந்தே போட்டு தர்றேன். போ. கார்டு வாங்கிட்டியா? நீ என் பூங்குடி பொழைச்சுக்கிறோம்னே. உன் குடும்பம் உழையாம தான் சரிதான். பசியில கிருன்னு வருது, காசு இல்ல, ஒரு டீ வாங்கிக்கொண்ணே. எனக்குவே கஷ்டமா இருக்கு. உன் கையில காசு இல்ல, இவ்வளவு பட்டினியா இருக்குன்னு தெரியும். அண்ணே 2 டீ போடுனேன். ஏன் பீங்கா கிளாஸ் இல்லையா? ஏன் இந்த கிளாஸ் நீ குடிக்க மாட்டியாக்க? பீங்கா கிளாஸ் வாங்கி அதுல டீயை போட்டு கழுவிட்டு உட்காந்துக்க சொல்றியா? இல்லண்ணே, பேப்பர் கிளாஸ்ல மெழுகு தடவை இருக்கும், இதுல குடிச்சா வயிறு கட்டு போயிடும், அதனால கேட்டேன். நீ சுத்தக்காரன் தான் தெரியும். கிளம்பு கிளம்பு, காசை கொடுத்துட்டு கிளம்பு. இதுல இருக்க அரசியல் உனக்கு புரியாது. முதல்ல ஒவ்வொரு கடையிலையும் 2 டம்ளர் முறை இருந்துச்சு. இப்ப எந்த பையனாலும் வா குடி தூக்கி எறின்னு ஆகிட்டாங்க. இதுலயும் ஜாதி ஒட்டிட்டு இருக்குப்பா. இந்தா உன் மகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. எதுக்கு? வேணானே. கடனோ கைமாத்தே இல்லப்பா, அண்ணன் தம்பி செய்யற முறை. எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லப்பா. அரசாங்கம் என்னை வறுமை கூட்டு மேலதான் வச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன். இந்தா வச்சுக்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்கிட்ட எந்த கைமாறும் இல்லைன்னு. ஆனா நான் உங்களை நெஞ்சாங்குட்டுக்குள்ள வச்சிருக்கேன், எப்பயும் இறக்கி விட மாட்டேன். நீங்க என் கூட மலைக்கு வந்துருங்கண்ணே. இல்ல நீ குடும்பத்தோட நல்லா இரு, அதுவே எனக்கு போதும். போயிட்டு வா. வரேனே. போயிட்டு வா. சார், குறிஞ்சிக்குடி மலை மேல இருக்க உங்க ஃபேக்டரி பத்தி தான் பேச வந்திருக்கேன். அந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீரை பூரா மேல இருந்து வர ஆத்துல கலந்து விட்டுருக்கீங்க. அதனால அந்த தண்ணியை குடிச்சவங்க பூரா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இதெல்லாம் தாய்ப்பால்ல விஷத்தை கலக்குறது சமம். வெக்கமலை அவங்களுக்கு மலையை அவங்க தெய்வமா நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அதை அழிச்சு காசாக்க பாக்குறீங்க. உங்க கண்ணில் படக்கூடாது மலை மேல ஏறி இயற்கையை நிம்மதியா வாழ்றாங்க. விவசாயத்தை கொண்டு விட்டு இப்ப காட்டையும் மலையும் காசுக்காக குறி வச்சிருக்கீங்க. விட மாட்டேன் சார். அந்த மலை மேல இருக்க உங்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி கீழே இருக்க விட மாட்டேன். அந்த மக்களுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீங்க தான் காரணங்கிற மொத்த எவிடன்ஸ் இதுல இருக்கு. மேனகா, தாஸ், உங்க கோபம் நியாயமானதுதான். நடந்ததுக்காக நாங்க வருத்தப்படுறோம். ஆனா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்? அந்த மலையில உள்ள ஃபேக்டரினால அந்த மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்க தான் உங்க உசுரோட விளையாடுறீங்க. முடிவை சொல்லுங்க சார். அந்த மலையில இருக்க ஃபேக்டரி ஒழுங்கா இழுத்து முட்டு கீழே இறங்குங்க, இல்ல இறங்க வைப்போம். ஃபேக்டரியை மூடுற பேச்செல்லாம் எடுக்காதீங்க. உங்கள மாதிரி 100 தாஸ் வந்தாலும் முடியாது. இந்த மாதிரி பல கேஸ சந்திச்சிட்டோம். எங்களாலையும் காயை நகர்த்த முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார், சுற்றுவடி மிரட்டுறீங்களா? எல்லா தொட்டாவை நெஞ்சில வாங்கிட்டு போன நினைக்காதீங்க. ஒரு நாள் வரும் உங்க கார்பெட் காரங்க நெஞ்சில ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்போம். இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. இல்ல வேணாம், கேஸ போட்டு ஃபேக்டரியை இழுத்து மூடுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். கேஸ நாங்க சந்திச்சுக்கிறோம். டேக் யுவர் ஓன் டெசிஷன். சார், என்னன்னாலும் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். பொதுமக்கள் சார், உங்க ஃபேக்டரியில இருந்து வர கெமிக்கல் கழிவு நீரை பூரா ஆத்துல மட்டும் கலந்து விடாங்க சார். இதெல்லாம்
நல்ல மனசுக்கு தான் சொல்றேன். என்ன யார் நீ? பூங்குடி வீட்டுக்காரனா? இவர் கையெழுத்து போடு. அதான் கையில எங்கண்ணா? அல்லிப்பூ நிறத்தழகி ஆவாரம் பூவழகி அத்திமர செண்டழகி காணலியே காணலியே வெள்ளப்பூண்டு பல்லழகி வெள்ளந்தி சிரிப்பழகி கருவண்டு கண்ணழகி காணலியே காணலியே வெளியோர பூக்கள் எல்லாம் வேதனையில் வாடுதடி வெண்ணிலவே நீ இல்லாம வானம் எங்கே போனதடி வெளியோர பூக்கள் எல்லாம் வேதனையில் வாடுதடி வெண்ணிலவே நீ இல்லாம வானம் எங்கே போனதடி அல்லிப்பூ நிறத்தழகி ஆவாரம் பூவழகி வெளியில ஆம்புலன்ஸ் நிக்குது, போயிட்டு அந்த பொண்டாடியை தூக்கிட்டு பா. செத்து போன என் பொண்டாட்டிய குறிஞ்சி குடிக்க தூக்கிட்டு போனுங்க. குறிஞ்சி குடியா? அந்த கொழுக்கு மலை பக்கத்துல இருக்கே அங்கேயா? 4000 கொடு. 4000 இருந்தா கொடுத்துருங்க. கொடுத்தா நானும் எடுத்துட்டு போயிருவேன். அந்த ஊருக்கு வரேங்கிறதே பெருசு. ரோடு இல்ல, டீசல் நிறைய செலவாகும், வண்டி டேமேஜ் ஆகும். வேற வண்டியை பாருப்பா. போப்பா போப்பா போப்பா, வேற வண்டியை பாரு. பார்க்க பாவமா தான் இருக்கா. எல்லாரும் 4000 3000 கேட்பாங்க. நீ ஒரு 2000 கொடு. வரேன். இப்ப துட்டு இல்லையா? கணக்கா வாங்கிய கை மேத்து வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி இதெல்லாம் 100 பணத்தை பாக்குறான். மோசமான பாதை. அங்க வந்து பணம் இல்லைன்னா பணத்தை மேல இருந்து கீழே கொண்டு வர முடியும்? போயா போயா. எத்தனை கை மாத்தி கால் மாத்த பாக்குறது?
சில்லறையவோ பேச்சு செதறுதடி மூளையில செல்லரிச்ச புத்தகமா ஆனேனே நானும் புள்ள கருவேலங்காட்டு வழி தடுமாறி போனேனடி கானம் பாடும் மூங்கிலெல்லாம் கதறி எழுபுதடி கண் விழிச்சு நாம் பார்த்தா கண்ணே ஒன்ன காணலடி எங்கு நான் போவேனோ என்ன கதியாவேனோ நித்தோ நித்தோ நினப்பால் சுத்தித்தான் வந்தேனடி உசுர கொடுப்பேன்னு சொன்னவளே என் உசுரை எடுத்து போறாளே உசுர கொடுப்பேன்னு சொன்னவளே என் உசுரை எடுத்து போறாளே அல்லிப்பூ நிறத்தழகி ஆவாரம் பூவழகி அத்திமர செண்டழகி காணலிய காணலியே ஏன் குறிஞ்சி மலத்தேனே நீ சரிஞ்ச மாயம் என்ன கூடி வாழ வந்தவளே குடிய விட்டு போனதென்ன மலவாழ ஒண்ணு இப்போ கொலை சாஞ்சு போனதென்ன எந்த தசை நீ போற நானும் வரவோம் கூட ஏன் உசுர நீ இல்லாம தடுமாறி தவிக்கிறேனே ஒன்ன களவாடி போன பய காலான்னு சொல்லுறாங்க அவனை 7 லோகம் தேடி வாரே சொல்லிடுங்க பார்த்தாக்கா அவன் உசுர எடுக்காம விட மாட்டேன் அதுவரைய உசுறு சாகாது உசுர எடுக்காம விட மாட்டேன் அதுவரைய உசுறு அல்லிப்பூ நிறத்தழகி ஆவாரம் பூவழகி அத்திமர செந்தழகி காணலிய காணலியே नमस्कार, आप देख रहे हैं न्यूज 24 और मैं हूँ अनंत भट्ट। अब बात एक ऐसी तस्वीर की आज भोर कलाहांडी भवानीपटना रे आमे भी आपनको एमिति एक दृश्य देखाइबाकु जाऊ இந்த அவலத்திற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. Top story. First, his wife died of. முதலில் சமூக ஆர்வலர் தாஸ் அவர்களிடம் இருந்தே நம் விவாதத்தை தொடங்குவோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத எப்படி ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்க முடியும்? இது ஒரு தேசிய அவமானம். ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு மருத்துவ வசதி கிடைக்கணும், ஒரு கல்வி அறிவு கிடைக்கணும், அதே மாதிரி அடிப்படை வசதிகளான அத்தனை தேவைகளும் கிடைக்கணும். மருத்துவ ரீதியாகவும் கல்வியல் ரீதியாகவும் மிகவும் முன்னேறிய நிலையில் நாடு போய் கொண்டிருக்கிறது. 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை பகுதியில் இறந்த தன் மனைவியை தோளிலே சுமந்து போகிற செய்தியை பார்க்கிற பொழுது மனசு வலிக்குதுங்க. சர்க்காரு செஞ்ச தப்பா, சாமி அது செஞ்ச தப்பா, மனசாட்சி இல்லாத மனுஷ பய செஞ்ச தப்பா, நெஞ்சுடைஞ்சு நோகுறேண்டி, நிற்கதிய நிற்கிறேண்டி, கண்ண குழீரமில்ல, என்ன தேத்த யாரும் இல்ல, ஒன்ன கொன்ன நோய் அது என்ன கொன்னா போதுமடி, பாமரன காக்காத பாவி பயனாடு இது, என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து பிறந்தோமோ, வச்சிருக்கின்ற விஷயம்
எப்படின்னா அரசாங்கம் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மிகச்சரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசு அதிகாரிங்க பண்ற தப்புனால அரசாங்கத்தை நான் இந்த இங்கு வாழ்வதே சாபக்கே. பின்னாடி யாரோ கொண்டு இருக்கு. எதுக்கு? வர்றவனை